சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2-3 பட்டை பீசஸ் உள்ளே போட்டுடலாம். அது நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அது வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிடலாம். மஞ்சள் தூள் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலையை உள்ளே போட்டுடலாம். கருவேப்பிலையோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கின உடனே நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். 2 முட்டை அல்லது 3 முட்டை, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கலாம். அதை நல்லா உடச்சி ஊற்றிட்டு, அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிடலாம். அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டால் சுவையான முட்டை தொக்கு ரெடி. சப்பாத்தி செஞ்சு இதை சூடாக தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.